என்ன மக்களே ஓட்டிங் ஆர்டர் இப்படி செஞ்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி இஸ் கைஸ். வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கா, யார் லாஸ்ட்டில் இருக்கா, பயங்கரமான சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லைவ் அப்டேட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் அவர்கள் கேட்குறாரு, நியூ இயர் டின்னர் வேணுமா இல்லை பாயிண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு நம்ம முத்துக்குமரன், தீபக், சௌந்தர்யா, ஜாக்லின், ரயான் இவங்க எல்லாருக்குமே நம்ம பிக் பாஸ் வந்துட்டு ஸ்பெஷல் டின்னர் நியூ இயர் ட்ரீட்டாக கொடுக்குறாரு. ஸோ மற்ற 5 பேருக்கு நம்ம ராணவ், பவித்ரா, விஷால், அருண், இவங்க மஞ்சரி இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு 1 பாயிண்ட்ன்றதை கொடுத்துட்றாரு. ஈச் 1 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே டின்னர் சாப்பிட்றாங்க, இவங்க எல்லாருமே 1 பாயிண்ட் வாங்கிக்கிறாங்க. ஸோ அவங்க 1 பாயிண்ட் வாங்கினவங்க எல்லாருமே நாளைக்கு காலைல வேக்கப் சாங் வரைக்கும் எதுவுமே வந்துட்டு சாப்பிடாமல் இருக்கணும். ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓட்டிங் ஆர்டருக்குள்ளே போயிடலாமா? ஓட்டிங் ஆர்டருக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங்கில் என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் அவர்கள் சும்மா தெரிக்குது. லியோ தாஸ் கடைசியாக தான் வந்தார் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஓட்டு வந்துட்டு பறக்குது அஃபீஷியல் ஓட்டிங்கில். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம தீபக் அவர்கள் இருக்கார். இதுக்கான ஒரே காரணம் என்னென்னா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம அருண் அவர்களை ரிவென்ஸ் செய்தார் இல்லையா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பயங்கரமான ஓட்டுன்றது வந்துட்டுருக்கு. யார் ஓட்ஸ் வந்துட்டு இவ்வளோ பயங்கரமாக வந்துட்டுருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம தீபக் அவர்கள் இருக்கார். ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ்லேருந்து செகண்ட் பிளேஸுக்கு போயிருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் நம்ம ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் நம்ம ராணவ் அவர்கள் இருக்கார். ராணவ் ஃபேன்ஸ் ஓட்டு போட்டுகிட்டே இருக்கீங்க, ஆனால் ராணவ் ஃபேன்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தான் தெரியல, இவ்வளோ தேர்ட் பிளேஸில் இருக்கிற அளவு. ஸோ ராணவ் அவர்கள் தேர்ட் பிளேஸில் இருக்கார். ஸோ ஃபோர்த் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜே விஷால் பாய் பண்ண சம்பவத்துக்கு பயங்கரமான ஓட்டுன்றது வந்துட்டு இருக்கு மக்களே. அவர் நேற்று அந்த டாஸ்க் ஆடினார் இல்லையா, 2 டாஸ்க்கு மாஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு 4th பிளேஸில் நம்ம விஷால் அவர்கள் இருக்கார். 5th பிளேஸில் யாருப்பா அப்படின்னு கேட்டது புரியுது. ஸோ 5th பிளேஸில் நம்ம அருண் அவர்கள் இருக்கார். அருண் அவர்களுமே வந்துட்டு ரொம்ப மார்க் பண்ணாமல், அந்த விஷயத்தெலாம் ரொம்ப கோவம் படாமல், ரொம்ப சட்டிலாக ஆஃபாக தான் இருக்கார். அப்பப்போ என்ன வேணுமோ எல்லாருக்குமே ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். ஸோ அதனால வந்து நம்ம அருண் அவர்கள் 5th பிளேஸில் இருக்கார். 6th பிளேஸில் யாருப்பா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது, 6th பிளேஸில் நம்ம ரயான் அவர்கள் இருக்கார். டாஸ்க் பீஸ் ரயான் அவர்களுமே அந்த டேஞ்சரில் தான் இருக்கார். ஸோ அந்த லாஸ்ட் 3 இடத்துல தான் நம்ம ரயான் அவர்கள் இருக்கார். ரயான் அவர்கள் டிடிஎஃப் ஜெயிச்சிருவான்றது தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அதுதான் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு காலை பாதி அப்படியே எடுத்து வச்சுட்டாரு ஆல்மோஸ்ட். ஸோ வந்துட்டு பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 6th பிளேஸில் நம்ம ரயான் அவர்கள் இருக்கார். 7th யாருப்பா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பவித்ரா ஃபேன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஆனால் மொதல் 2 நாள் நல்லா ஓட்டு போடுறீங்க, ஆனால் 3ஆவது நாள் அப்படியே ஓட்டு டவுன் ஆகிடுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன் டேஞ்சர் ஜோன். ஸோ அன்ஃபேர் எவிக்ஷன் ப்ரோ இந்த வாரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. சான்சஸ் தருங்க. ஸோ 7th பிளேஸில் நம்ம பவித்ரா அவர்கள் இருக்காங்க. டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. நம்ம ரயானும் டேஞ்சர் தான். ரயான் வந்துட்டு 6th பிளேஸில் இருக்கார். நம்ம பவித்ரா வந்து 7th பிளேஸில் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் பிளேஸில் நம்ம மஞ்சரி அவர்கள் இருக்காங்க. மஞ்சரிக்கு சுத்தமாக ஓட்டே இல்லை மக்களே. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். மஞ்சரி வந்துட்டு சகுனின்னு வேறு நம்ம டேர்ம் ஆகியிருக்காங்க, பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம மஞ்சரி அவர்களுக்கு சுத்தமாக ஓட்டு இல்லை, ஓட் பேங்கே கிடையாது. லாஸ்ட்டு 3 இடத்துல இருக்கிறது வந்து நம்ம ரயான், பவித்ரா அண்ட் நம்ம மஞ்சரி. ஸோ திருப்பி நான் வந்து ரிப்பீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் இடத்துல தீபக், செகண்ட் பிளேஸில் ஜாக்லின், தேர்ட் பிளேஸில் ராணவ், 4th பிளேஸில் விஷால், 5th பிளேஸில் நம்ம அருண், 6th பிளேஸில் ரயான், 7th பிளேஸில் பவித்ரா அண்ட் லாஸ்ட் பிளேஸில் மஞ்சரி. ஸோ இதில் இருந்து யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு எவிக்ஷன் இருக்குமா, 2 எவிக்ஷன் இருக்குமான்றணும் கமெண்ட் பண்ணுங்கள். யார் போகணும், ஒரு எவிக்ஷனாக இருந்தால் யார் போகணும், 2 எவிக்ஷனாக இருந்தால் யார் போகணுன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.